சிங்கப்பூர் பொதுத் தேர்தலில் ஆளும் மக்கள் செயல் கட்சி 14வது முறையாக வெற்றி. சிங்கப்பூரின் 2025 பொதுத் தேர்தலில் ஆளும் மக்கள் செயல் கட்சி PAP 87 இடங்களை வென்று தனது 14வது தொடர்ச்சியான வெற்றியை பெற்றுள்ளது. புதிய பிரதமர் லாரன்ஸ் வோங் தலைமையில் கட்சி தனது வாக்குச்சாவடி பகுதியை 61 விழுக்காடு இருந்து 65 விழுக்காடு ஆக உயர்த்தியுள்ளது. எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி ஒர்க்கர்ஸ் பார்ட்டி 10 இடங்களை வென்று முக்கிய எதிர்க்கட்சியாக தன்னை நிலைநாட்டியுள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மோடி தனது சமூக ஊடக தளமான X முன்னர் ட்விட்டர் மூலம் உங்கள் வரலாற்று வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்தியா சிங்கப்பூர் உறவுகளை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்க்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இதே நேரத்தில் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் மோடியின் 3வது கால அவகாசத்தை வரலாற்று என கருதி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவர் இந்தியாவின் மாற்றத்தை வழிநடத்தி பலரின் வாழ்க்கையை மேம்படுத்திய உங்கள் தலைமையை பாராட்டுகிறேன். எதிர்காலத்தில் இந்தியா மேலும் வளர்ந்து வளம் பெறும் என நம்புகிறேன் என்று குறிப்பிட்டார். இந்த தேர்தல் முடிவுகள் இரு நாடுகளின் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான கட்டமாகும். மேலும் எதிர்காலத்தில் பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும்.